இந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் இருப்பா. அப்படிதான் இந்த வாட்டி கூட போஸ்ட் போட்டுட்டு அவள் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஏதோ ஒரு கை வர இந்த பொண்ணு உடம்புல என்னென்னமோ ஆகுது. அவள் நாடி நரம்புலாம் துடிச்சு போய் அப்படியே அங்கே விழுந்துடுறா. இந்த மாதிரி கெட்ட கனவுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு வீடியோ பார்த்த பொண்ணு அதில் சொன்ன மாதிரியே வீடு ஃபுல்லாக நீ பார்க்கறதெல்லாம் கனவு கனவுன்னு எழுதி ஒட்டி வைக்கிறா. ஒரு நாள் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கூட வெளியே இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு நீ என்னதான் நல்லவ மாதிரி நடிச்சாலும் நீ ஒரு போலின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை முறைச்சு பார்க்க முதல்ல வந்து அதே கருப்பு கை வந்து இந்த பொண்ணோட மூச்சை மூட அப்படியே முழிச்சு பார்த்தா அதுவும் கனவு. இந்த முறை அந்த மாதிரி கனவுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு வேற வீடியோ பாக்குறா. அந்த வீடியோல வந்த பையனவே வீட்டுக்கு கூப்பிட்டு யோகா சொல்லி தர சொல்றா. நல்லா இருந்த பையன் திடீர்னு காட்டேரியா மாதிரி நீ ஒரு போலி அப்படின்னு சீட்டை காட்ட பயந்து அலறி அடிச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அங்கிருந்து வந்தப்ப இவ கையை பிடிக்குது. முழிச்சு பார்த்தா அதுவும் கனவு. இந்த பொண்ணு இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கனால இப்ப அவளோட ரேங்கிங்கே குறைஞ்சு போச்சு. இந்த போனால தான் இவ்வளவு பிரச்சனையும், இதனாலதான் எனக்கு டிப்ரெஷன் வந்துச்சுன்னு அந்த பொண்ணு போனை தூக்கி போடுறா. அதுல இருந்து அவ ரொம்பவே தைரியமா மாறிட்டா. அவளை எப்பயுமே பின்தொடர்ந்து வர டிப்ரெஷன் உருவத்தை கூட அவ ஈஸியா லெஃப்ட் கையால ஹேண்டில் பண்ணிட்டா.